சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. மீனாவுக்காக எல்லாரும் பேசினதால மீனாவுக்கு பெரிய பொறுப்பான வேலை கிடைக்க போகுது அப்படின்னு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியா மீனா அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது ஆமாம் மாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சிந்தாமணி கிட்ட பேசிட்டு ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்த விஜயா மீனா வந்து ஸ்வீட் கொடுக்கும்போது ரொம்ப கோவமா "ஆஹ், இந்த மீனாவுக்கு மட்டும் பொறுப்பான வேலையெல்லாம் கிடைச்சா அப்புறம் நான் தானே மீனாவுக்கு கிச்சனில் இருக்க வேலையை செய்யணும், மீனாவுக்கு காஃபி போட்டு கொடுக்கறது, மீனா சொல்கிற வேலையை செய்கிறதுன்னு வீட்டில் இருக்க வேலையை நான் தானே பார்த்துக்கணும்" அப்படின்னு ரொம்ப கோவமா இங்கே விஜயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ எப்பயும் போல பூக்கடையில் இருக்க வேலையை பார்க்கறத விட்டுட்டு அதென்ன சிந்தாமணி மாதிரியே உன்னையும் எல்லாரும் பாராட்டணும், நீயும் பொறுப்பான வேலை செய்யணும்னு நினச்சா அதெல்லாம் முடியுமா என்ன அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை என்ன பேசுறீங்க? அப்போ நீங்கள் சிந்தாமணி கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது சிந்தாமணி என் ஃப்ரெண்டு, அதனால அவங்க கிட்ட நான் எப்போ வேணாலும் பேசுவேன். நீ அதெல்லாம் கேள்வி கேட்கவே கூடாது. நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சா போதும். உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீ எப்பயும் போல பூக்கடையில் இருக்கிற வேலையை பார்த்தா போதும். அதை விட்டுட்டு சிந்தாமணிக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பேர் உனக்கு கிடைக்கணும், சிந்தாமணியை எல்லாரும் பாராட்டி பேசுகிற மாதிரி வீட்டுக்கு வந்து எல்லாரும் உன்னையும் பாராட்டி பேசணும்னு நினச்சா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்கும்போது அத்தை ஏன் என் வேலையை நான் ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக கவனமாக பார்க்குறேன். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக நீங்களும் வந்து சிந்தாமணி மாதிரியே உங்களுக்கும் பெரிய பொறுப்பான வேலை கிடைக்கணும், அப்போ தான் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு இங்கே வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் நானும் கண்டிப்பாக இதில் சேரணும்னு இப்போ தான் ஆஃபீஸில் அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது என்னது நீயா ஒரு முடிவெடுப்ப, எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுப்ப, நானும் போனா போதுன்னு பொறுமையாக இருக்கணுமா? இனி அப்படிலாம் நடக்கவே கூடாது. இனி நீ பூக்கடையில் இருக்க வேலையை பார்க்கவும் வேண்டாம், உனக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக இங்கே எல்லார் பேச்சையும் கேட்டு உனக்கு பொறுப்பான வேலை கிடைக்கணும்னு உனக்கு தெரிஞ்ச எல்லாரும் சொல்கிறாங்கன்னு அவங்க பேச்சை கேட்டு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறியே, நீ அங்கே ஆஃபீஸில் பேசிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட தானே கேட்டிருக்கணும், நீ என் வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அத்தை என் வீட்டுக்காரரே சரின்னு சொல்லிட்டாரு, அதனால தான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்னதுக்கு என் அம்மாவை விட என் அப்பா தான் உன் மேலே உண்மையாக அக்கறை வச்சுருக்காங்க, அவர் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுவாருன்னு உங்களை வந்து கேட்க வேண்டான்னு சொன்னதே என் வீட்டுக்காரர் முத்து தான். ஆனால் நீங்கள் இப்படி கோவப்படுறீங்களேன்னு சொல்லும்போது சிந்தாமணி எத்தனை வருஷமாக அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய கடைக்கெல்லாம் வந்து பூ கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் சிந்தாமணியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அவங்க பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க, நல்லபடியாக முன்னேறணும்னு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. நீ தான் அவங்க வேலையில் தலையிடுறது, பிரச்சனை செய்கிறதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த. இப்போ சிந்தாமணி மாதிரியே உனக்கும் நல்ல பேர் கிடைக்கணும், எல்லாரும் உன்னை பாராட்டணுன்றதுக்காக அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறல்ல, அப்படின்னா நீ இந்த வீட்டில் வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா உன்னை தேடி வர எல்லாருக்கும் நான் தான் காஃபி கொடுக்கணும், நீ சொல்கிற வேலையை நான் தான் செய்யணும், அப்படி தானே? ஏற்கனவே உன்னை கையில் பிடிக்க முடியல, இதில் நீயும் வந்து பொறுப்பான வேலை கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அவ்வளவுதான். எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் வந்து உன் பேச்சு தான் நான் கேட்கணும். அதனால் இதெல்லாம் தேவையில்லைன்னு நீயே அங்கே ஆஃபீஸில் பேசிட்டு வந்துரு, அவ்வளவுதான். இதுக்கு மேலே என் பேச்சு தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேற இங்கே வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறது, சந்தோஷமாக பேசுறது, மீனா உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் தான் சொன்னேன்ல உங்கள் அம்மா கண்டிப்பாக வேண்டான்னு தான் சொல்லுவாங்கன்னு. பார்த்தீங்களா விஜயத்தை எப்படி பேசுகிறாங்கன்னு? நான் என்ன வேணும்னா வந்து பொறுப்பான வேலை எனக்கு கிடைக்கணும்னு எல்லாரும் பேசினப்ப கூட வேண்டாம் தானே சொன்னேன். ஆனால் பாருங்கள் விஜயத்தை எப்படி கோவப்படுறாங்கன்னு அப்படின்னு மீனா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து என்ன விஜயா என்ன இவ்வளோ கோவப்படுற? மீனா தன்னுடைய வேலையில் நல்லபடியாக முன்னேறணும்னு நினைக்கும்போது மீனாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்குன்னா மீனா கண்டிப்பாக சொன்ன மாதிரியே நல்லபடியாக முன்னேறுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் சிந்தாமணி மட்டும்தான் நல்ல பேர் வாங்கணுமா? ஏன் சிந்தாமணிக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பான வேலை கிடைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், உதவி செய்வேன், அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இந்த மீனா என்ன பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்களா? இல்லை சிந்தாமணி மாதிரி வந்து நிறைய வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறாங்களா? இல்லையே, இப்போ தான் பூக்கடைக்கு ஓனர் ஆயிருக்காங்க. இருக்கிற வேலையை சரியாக செய்யாமல் இதெல்லாம் தேவையா அந்த மீனாவுக்கு? மீனா என் பேச்சை கேளு. தேவையில்லாமல்
இப்படி வந்து எனக்கு ஸ்வீட் எல்லாம் குடுக்குறதுன்னு, நீ வந்து நல்ல பேர் வாங்குறதுக்காகவும், உனக்கு பொறுப்பான வேலை கிடைக்கணுன்றதுக்காகவும் இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தனா, அப்புறம் நீயும், முத்துவும் இந்த வீட்ல இருக்கவே முடியாது. ஏன்னா, இந்த வீடு என்னுடைய வீடு. புரியுதா இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, மீனா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. மீனா வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க. உடனே முத்துக்கிட்ட பேசாம இருக்காங்க மீனா. வீட்ல எல்லாரும் விஜயா கிட்ட மீனாவுக்காக பேசுறாங்க. ஆனா, விஜயா யார் பேச்சையும் கேட்க தயாரா இல்ல. ஏன்னா, சிந்தாமணி பேசினதுக்கு அப்புறமா, சிந்தாமணி சொன்னது எல்லாமே உண்ம தானே! மீனாவும், முத்துவும் இந்த வீட்ல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அவங்கள எப்படி இங்கேருந்து அனுப்பலான்னு யோசிக்கும்போது, இதில மீனா வேற தேவையில்லாம இப்படி நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு, இப்படி வந்து செய்றதெல்லாம் சரியே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. அதனால அண்ணாமலை எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. அ என்னுடைய முடிவ நான் மாத்திக்க போறதே இல்ல. மனோஜோட வாழ்க்கைக்காக மீனாவும், முத்துவும் உதவி செஞ்சது என்னவோ சரிதான். அதுக்காக அவங்க பேச்ச கேட்கணும். மீனா செய்றது எல்லாமே சரிதான்னு மீனாவ தலையில தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. நீங்க வேணும்னா மீனாவுக்கும், முத்துவுக்கும் எப்பயும் போல சப்போர்ட் பண்ணலாம். ஆனா என்னால அப்படிலாம் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. மீனா வந்து இருக்கிற வேலைய பார்த்துட்டு அமைதியா இருந்தா போதும். ஏன் பூக்கடைக்கு போகணுமா? வேண்டாமா? இனி மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யணுமா? வேண்டாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும். மீனா மட்டும் என் பேச்ச கேட்கல, அப்புறம் மீனா என்னுடைய பேச்ச கேட்கலன்னு என் வீட்ல இருக்கவே கூடாதுன்னு நானும் பேசுவேன். நானும் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. விஜயா நீ திருந்தவே மாட்டியா? மீனாவுக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு. நீ நல்ல மாமியாரா இருந்திருந்தா, மீனாவோட சந்தோஷத்துல நீயும் வந்து சந்தோஷப்பட்டுருக்கணும். மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கணும். பெருமையா பேசியிருக்கணும். மீனாவ பாராட்டியிருக்கணும். மீனாவுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, மீனாவோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் மீனாவுக்காக பேசுறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. ஆனா, நம்ம எல்லாரும் வந்து ஒரே வீட்ல தானே இருக்கோம். ஆனா நீ மீனாவ உன்னுடைய மருமகளா ஏத்துக்காம, மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது, அ மீனா வந்து நல்லபடியா முன்னேறக்கூடாதுன்னு யோசிக்கிறியே! நீ திருந்தவே மாட்ட விஜயா! அப்படின்னு சொல்லும்போது, பரவால்லங்க. நீங்க இப்படிதான் மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க. தேவையில்லாம என்ன இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே! போதும். அ வந்து யாரும் மீனாவுக்காக என்கிட்ட வந்து பேச வேண்டாம். ஏற்கனவே மீனா மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். மீனா மட்டும் என் பேச்ச கேட்கலன்னா, அப்புறமா நான் பேசிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்கருந்து கிளம்புறாங்க விஜயா. விஜயா உடனே பார்வதி வீட்டுக்கு வராங்க. பார்வதி விஜயாவ பார்த்துட்டு, "என்ன விஜயா? என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? வீட்ல ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கும்போது, "அத ஏன் கேட்குற? அந்த மீனா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. எனக்கு தெரியாம, என்கிட்ட சொல்லாம, பொறுப்பான வேலை கிடைக்கணும். இங்க சிந்தாமணி மாதிரியே எல்லாரும் மீனாவ பாராட்டணுன்றதுக்காக என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கா தெரியுமா?" அப்படின்னு உண்மைய வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க. உடனே பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே! மீனாவுக்கு நல்ல பேர் கிடைச்சா, மீனா வந்து மீனாவ எல்லாரும் பாராட்டி பேசினா, நீயும் சந்தோஷப்படணும். எதுக்கு கோவப்படுற? அப்படின்னு கேட்கும்போது, ஏன் சிந்தாமணி எத்தன வருஷமா வந்து இந்த வேலைய செய்றாங்க. டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்றாங்க. அவங்களுக்கு தானே நல்ல பேர் கிடைக்கணும். மீனா இப்ப தான் வந்து பூ ஆர்டர் எடுத்து செஞ்சுட்ருக்கா. அதனால மீனாவுக்கு பூக்கடை வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்காங்க. இப்ப எதுக்கு மீனாவுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதனால மீனா கிட்ட சொல்லிட்டேன். இனி வீட்ல இருக்க வேலைய பார்த்தா மட்டும் போதும். நீ பூக்கடைக்கும் போக வேண்டாம். டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுத்து செய்ய வேண்டான்னு தெளிவா சொல்லிட்டேன். அப்படி மீனா மட்டும் என் பேச்ச கேட்கல. அதுக்கப்புறம் மீனாவும், முத்துவும் என் வீட்ல இருக்கக்கூடாது. அவங்க தனி குடித்தனம் போகட்டும். அப்படின்னு தெளிவா பேசிட்டு வந்துட்டேன். அதான் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன விஜயா உனக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. "என்ன பார்வதி இப்படி பேசுற? வீட்ல எல்லாரும் மீனாவுக்கும், முத்துவுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நான் சொல்றது எல்லாமே சரிதானே? சிந்தாமணியால மீனாவுக்கு பிரச்சனை வரும்னு உனக்கு தான் தெரியுமே. சிந்தாமணி அவங்க வேலைய பார்க்குறாங்க. சிந்தாமணிக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சா நல்லது. ஆனா மீனாவுக்கு எதுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும்? மீனா என்ன யோசிக்கிறா தெரியுமா? மீனாவ எல்லாரும் பாராட்டி பேசினா, மீனாவுக்கு நல்ல பேர் கிடைச்சா, மீனா வந்து நல்லா முன்னேறுனா, அதுக்கப்புறம் வீட்ல இருக்க வேலைய பார்க்க வேண்டாம்ல. மீனாவ பார்க்கறதுக்காக எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. உடனே அங்க வர எல்லாருக்கும் நான் காஃபி குடுக்கணும். மீனா பேச்ச கேட்கணும். ஏன் இப்ப மீனா ஏற்கனவே என் பேச்ச கேட்கறதில்ல. அதுக்கப்புறம் மீனாவுக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சா, அப்புறம் கண்டிப்பா மீனா என் பேச்ச கேட்க வாய்ப்பே இல்ல. அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, அங்க சந்தோஷமா சிந்தாமணி வராங்க. "என்ன விஜயா மேடம், பார்வதி கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க போல. ஆமா என்னாச்சு? நான் சொன்ன மாதிரியே மீனா கிட்ட பேசுனீங்களா? மீனாக்கு வாழ்த்து சொன்னீங்களா? மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சிந்தாமணி நீங்களும் இப்படி பேசுறீங்க? நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே இந்த உண்மை தெரிய வந்தது. அதுக்கப்புறம் மீனாவுக்கு எப்படி நான் வாழ்த்து சொல்ல முடியும்? நீங்க தான் எப்பயுமே உங்க வேலையில எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம மீனா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன்.
சிந்தாமணி இத்தனை வருஷமா வந்து டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நல்ல பேர் கிடைக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பு சிந்தாமணிக்கு தான் கிடைக்கணும். தேவையில்லாமல் அவங்க வேலையில் நீ தலையிடவே வேண்டாம். ஏன் இனி மீனா வந்து பூக்கடையில் இருக்கிற வேலையை கூட செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டேன். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சிந்தாமணி. நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான். மீனா பேச்சை நான் தானே கேட்கணும். அதனால் அப்படிலாம் நடக்க நான் விடுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன விஜயா மேடம், நீங்க மீனா கிட்ட இவ்ளோ கோவமா பேசியிருக்கீங்க? பாவம் மீனா. என்ன மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்ய முடியுமா? மீனா வந்து இப்படி பொறுப்பான வந்து வேலை கிடைக்கும், பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கலாம்னு நெனச்சிருப்பாங்க. நீங்க எதுக்காக இதெல்லாம் வேண்டான்னு சொல்லணும்? அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மீனாவுக்கும், மீனாவ பார்க்க வர எல்லாத்துக்கும் நான் தான் வந்து காஃபி எல்லாம் குடுக்கணுமா? மீனா சொல்ற வேலையெல்லாம் நான் தான் செய்யணுமா? இப்பவே மீனா டெக்கரேஷன் ஆர்டர் நெறையா வந்திருக்குன்னு கிச்சன்ல இருக்க வேலைய பொறுப்பா கவனிக்க மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு போறது, தங்கச்சிய பார்க்க போறதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கா. மீனா திரும்பி வந்ததுக்கப்புறமா மீனா வந்து என் பேச்ச சரியா கேட்கறதே இல்ல. ஏன் வீட்ல எல்லாருமே மீனாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மீனாவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. என்ன மனோஜுக்காக அந்த மேடம் கிட்ட மீனாவும், முத்துவும் பேசினதால எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. அவங்களும் மனோஜ புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டாங்க. அதுக்காக எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமா? மீனாவ பாராட்டி பேச முடியுமா? என் பையன் மனோஜோட வாழ்க்கைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இதுல மீனாவும், முத்துவும் தலையிடலனாலும், உதவி செய்யலனாலும், எனக்கு வந்து மனோஜுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு தெரியும். ஆனா என்ன செய்ய, எப்ப பார்த்தாலும் நல்ல பேர் வாங்கணும்னு நெனச்சிட்டு இருக்க இந்த மீனாவுக்கு சரியான பதில் நான் குடுத்துட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா மேடம்? அப்ப மீனா இனி இந்த வாய்ப்பு வேண்டான்னு சொல்லிருவாங்க. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லும்போது, "கண்டிப்பா. நான் ஏற்கனவே மீனா கிட்ட ரொம்ப தெளிவா பேசிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு சிந்தாமணிக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நான் தான் வந்து ம் அ எனக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் நினைக்கும்போது, மீனாவும் வந்து அ இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டா, நான் பார்த்துட்டு பொறுமையா இருப்பேனா என்ன? அதான் விஜயா கிட்ட பேசி புரிய வச்சு, மீனாவுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை செய்ய செய்ய வச்சிருக்கேன். இங்க விஜயாவும் என் பேச்ச தானே கேட்பாங்க. இதுக்கு மேல மீனாவால ஒண்ணுமே செய்ய முடியாது. மீனா வந்து இனி பூக்கடைக்கு வரப்போறதும் இல்ல. இருக்கிற வேலைய பார்க்க போறதும் இல்ல. என் பிசினஸ்ல தலையிடுறது, தேவையில்லாம பிரச்சனை செய்றதுன்னு இந்த முத்துவும், மீனாவும் எப்ப டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய ஆரம்பிச்சாங்களோ, அன்னையிலருந்து எனக்கு யாருமே என்ன நம்பி டெக்கரேஷன் ஆர்டர் குடுக்கவே இல்ல. என்ன செய்யன்னு யோசிச்சேன். இப்ப இப்ப தான் விஜயா சரியா புரிஞ்சுகிட்டு, இங்க மீனாவுக்கு சரியான பதில் குடுத்துருக்காங்க. என் பேச்ச கேட்டதால தானே விஜயா இப்படி யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப தான் எனக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பார்வதி யோசிக்கிறாங்க. அப்ப சிந்தாமணி தான் வேணும்னே விஜயா கிட்ட பேசி, விஜயா மனச மாத்திருக்காங்க. அதனால தான் விஜயா வந்து மீனா மேல இவ்ளோ கோவமா இருக்காங்க. இங்க மீனாவுக்கு எவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சாலும், வீட்ல உள்ள எல்லாரையும் மீனா ரொம்ப பொறுப்பா பார்த்துப்பான்னு எனக்கே தெரியும். ஆனா சிந்தாமணி பேச்ச கேட்டா, இங்க விஜயா இப்படிலாம் பேசியிருக்காங்க. என்ன விஜயா வர வர தேவையில்லாத பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணி உங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா மீனா தன்னுடைய திறமையால முன்னேறணும்னு நினைக்கும்போது, மீனாவுக்கும் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கல்ல. மீனாவுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தானே, இப்படி வந்து நீங்க விஜயா கிட்ட பேசியிருக்கீங்க. இதெல்லாம் சரியே இல்ல சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பார்வதி நீங்க என்ன புரிஞ்சுக்கல. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுலாம் எனக்கும் சந்தோஷம் தான். என்னதான் இருந்தாலும் மீனா இப்ப தானே வந்து இந்த வேலைய செய்றாங்க. இப்ப தான் அவங்க வந்து பூக்கடைக்கு ஓனர் ஆயிருக்காங்க. ஆனா நான் இத்தன வருஷமா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்றேன். என்ன மாதிரி மீனாவால முன்னேறவே முடியாது. சம்பாதிக்கவும் முடியாது. என்ன மாதிரி பெரிய பிசினஸ் செய்யணும்னு மீனாவும், முத்துவும் நெனச்சாலும், அவங்களால அப்படிலாம் வந்து சம்பாதிக்கவும் முடியாது. பெரிய பிசினஸ் செஞ்சு முன்னேற முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் மீனாவுக்கு தேவையில்லாத வேல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இப்ப புரியுது சிந்தாமணி. உங்களுக்கு மட்டும் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு இப்படி விஜயா கிட்ட பேசி, விஜயாவால மீனாவுக்கு பிரச்சனை வரணும்னு நீங்க தான் தேவையில்லாத வேலைய செஞ்சிருக்கீங்கன்னு இப்ப நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். விஜயா, சிந்தாமணி பேச்ச கேட்டுட்டு தேவையில்லாம மீனா கிட்ட பிரச்சனை செய்யாத. மீனா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. எவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைய சரியா செஞ்சுருவாங்க. அதே மாதிரி உங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றது, உதவி செய்றது, ஏன் மனோஜுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணது முத்துவும், மீனாவும் தானே! ஆனா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீ சந்தோஷப்படணும். அவங்களுக்கு வந்து நீ உதவி செய்யணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம, இப்படி சிந்தாமணி பேச்ச கேட்டுட்டு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியே! இதெல்லாம் சரியில்ல. பொறுமையா யோசிச்சு பாரு. அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி
நீ மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ற. அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்க. எனக்கு தெரியும். மீனா மட்டும் என் பேச்ச கேட்கல, அப்புறம் என் வீட்ல இருக்கவே முடியாது. ஏற்கனவே மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போனப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். அப்புறம் மீனா திரும்பி வருவாங்கன்னு நினைக்கவே இல்ல. ஆனா முத்து தான் உண்மைய நிரூபிக்கிறேன்னு மீனாவ என் வீட்டுக்கு வர வச்சதுலருந்து இப்படிதான். மீனா என் பேச்ச கேட்கறதும் இல்ல. வீட்ல எல்லாரும் மீனாவ ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. ஏன் மனோஜ் வந்து மீனாவும் முத்துவும் தான் எனக்கு உதவி செய்றாங்கன்னு மீனாகிட்டயும், முத்துக்கிட்டயும் நன்றி சொல்றான். இப்படிலாம் நடக்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. அதனால தான் யோசிச்சு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் பேச்ச கேட்டா தானே மீனாவும், முத்துவும் என் வீட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா நீ திருந்த போறதே இல்ல. பாவம் மீனா. அவங்க அம்மா வீட்லயே இருந்திருந்தா கூட நிம்மதியா அவங்க வேலைய பார்த்துருப்பாங்க மீனா. ஆனா, உன்ன நம்பி தானே உன்னுடைய மருமக மீனா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா நீ சிந்தாமணி பேச்ச கேட்டு பிரச்சனை செய்றியே! இதெல்லாம் சரியில்ல. அதனால யோசிச்சு பாரு விஜயா! அப்படின்னு சொல்றாங்க. போதும் பார்வதி, உனக்கு வேற வேல இருந்தா பாரு. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யார் சொன்னாலும் விஜயா மனசு மாற போறதே இல்ல. அதே மாதிரி மீனாவுக்கும் நல்ல பேர் கிடைக்க போறதும் கிடையாது. அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சிந்தாமணி. மீனா பூக்கடைக்கு வரட்டும். கண்டிப்பா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்க மீனா வந்து என்ன செய்யன்னு தெரியாம ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. வீட்ல இருக்க வேலைய ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கிறேன். விஜயாத்த என்ன சொன்னாலும் அந்த வேலைய சரியா செஞ்சு குடுக்குறேன். இங்க அண்ணாமலை மாமாவுக்காக நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கோம். அந்த மேடம் கிட்ட பேசி புரிய வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது, இங்க விஜயாத்த இன்னும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பிரச்சனை செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யன்னு தெரியலன்னு யோசிக்கிறாங்க மீனா. பூக்கடைக்கு வந்த மீனா, அவங்களால சரியா வேலைய கவனிக்க முடியல. ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அந்த சமயம் சந்தோஷமா சீதா வந்து ஃபோன் பண்றாங்க. "மீனாக்கா, என்னாச்சு? உங்க மாமியார் கிட்ட சொன்னியா? அவங்க சந்தோஷப்பட்டாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சீதா. நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தேன். எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் குடுத்தோம். நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. என்ன பாராட்டி பேசுனீங்க. ஆனா, இப்ப வந்து விஜயாத்த இதெல்லாம் தேவையே இல்ல. நீ வந்து இனி பூக்கடைக்கு போகவும் வேண்டாம். நீ எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் எடுத்து செய்ய வேண்டான்னு சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு வீட்ல அண்ணாமலை மாமா, ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் பாராட்டி பேசுனாங்க. விஜயாத்த மட்டும் தான் பிரச்சனை செய்றாங்க. என்ன செய்யன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும். உன்னுடைய மாமியார் விஜயா இப்படிதான் பேசுவாங்கன்னு நெனச்சேன். அதே மாதிரி பேசிட்டாங்க. நீ என்னக்கா முடிவெடுக்க போற? நீ ரொம்ப யோசிக்காத. உனக்கு எது சரின்னு தோணுதோ அத நீ செய்யலாம்ல. அது மட்டும் இல்ல, முத்து மாமா உனக்கு சப்போர்ட் பண்ணும்போது, நீ எதுக்கு விஜயா பேச்ச கேட்கணும்? ஏன் விஜயா வந்து நீ முன்னேறக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அவங்க பேச்ச கேட்டா, நீ வீட்ல இருக்க வேலைய மட்டும் தான் பார்க்கணும். எப்பயுமே வந்து நீ நெறைய வேல செய்யணும். நீ நல்லா சம்பாதிக்கணும்னு முத்து மாமா ஆசைப்படுவாங்க. ஆனா, உன்னுடைய மாமியார் விஜயா அப்படி இல்லையே! விஜயா வந்து நீ சம்பாதிக்க கூடாதுன்னு தானே யோசிப்பாங்க. ஆனா, உன்னுடைய வேலை முக்கியம்னு நீ இப்ப பூக்கடைக்கு ஓனரா இருக்கல்ல, அதே மாதிரி இந்த விஷயத்துலயும் நீ வந்து விஜயா பேச்ச கேட்டா சரிப்பட்டு வராது. நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா அ உன்னால எங்க எல்லாருக்குமே வந்து நல்ல பேர் கிடைக்கும். உன்னை எல்லாரும் பாராட்டி பேசினா, அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நானும் எவ்வளோ சந்தோஷப்படுவேன். அதனால இந்த விஷயத்துல விஜயா பேச்ச நீ கேட்கவே வேண்டாம். எனக்கு இப்படிலாம் பிரச்சனை வரும்னு தெரியும். அதனால தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். அக்கா, முத்து மாமா என்ன சொல்றாரோ அத மட்டும் நீ கேட்டா போதும். முத்து மாமா வந்து உனக்கு நெறைய சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா விஜயா உனக்கு பிரச்சனை செய்யணும்னு நெனைப்பாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் தானே. இங்க அண்ணாமலை மாமா பேச்ச கேட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். ஆனா என் பேச்ச கேட்கலன்னா, அ அப்புறம் முத்துவும், மீனாவும் இந்த வீட்ல இருக்கவே முடியாதுன்னு விஜயா பேசுறாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன் இப்ப கூட மனோஜுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன். அந்த மேடம் கிட்ட பேசி உண்மைய வந்து புரிய வச்சிருக்கோம். நாங்க மட்டும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, மனோஜ் கண்டிப்பா இந்த உண்மைய அந்த மேடம் கிட்ட பேசி புரிய வச்சிருக்க மாட்டாரு. ஆனா, நாங்க என்னதான் உதவி செஞ்சாலும், விஜயாத்த மட்டும் எதுக்கு இப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா, அ எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு, "நீ என்னுடைய மருமகளே கிடையாது" அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க விஜயாத்த. அப்படின்னு சொல்லும்போது, "அக்கா, இன்னைக்கு நீ பூக்கடைக்கு வந்திருக்கல்ல, உன்னுடைய வேலைய கவனிக்கணும்னு உனக்கு தெரியும்ல. அதே மாதிரி நீ என்ன யோசிக்கிறியோ, அத கண்டிப்பா நீ செய்யணும். விஜயாவுக்காக நீ மனசு மாறவே கூடாது. நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம். விஜயா எப்பயும் சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சிந்தாமணிய பத்தி தெரியும்ல. நீ முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சிந்தாமணி. அதனால தான் விஜயா அப்படி பேசுறாங்க. இனி விஜயாவுக்கு காஃபி குடுக்குறது, வீட்ல இருக்க வேலைய பார்க்குறதுன்னு இதெல்லாம் நீ செய்யாதக்கா. உன்ன புரிஞ்சுக்காம உன் மாமியார் இப்படி பேசும்போது, எதுக்கு விஜயாவுக்கு நீ வந்து இவ்ளோ வேலை செஞ்சு குடுக்கணும்? நீ தான்க்கா யோசிச்சு, இனி வந்து கவனமா இருக்கணும். விஜயா பேச்ச கேட்கவும் வேண்டாம்.
அப்படியே முத்துவும் மீனாவும் இந்த வீட்ல இருக்க வேண்டாம். இது என்னுடைய வீடுன்னு பேசுனாங்கன்னா, நீ நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. ஏன் தனி குடித்தனம் போறதுக்கும் நம்ம ஏற்பாடெல்லாம் செய்யலாம். எதுக்குக்கா உன்னுடைய மாமியார் வீட்ல இருந்து இப்படி கஷ்டப்படணும்? விஜயா எப்ப பார்த்தாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாருக்கும் உதவி செய்ற உன்ன பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால விஜயா பேச்ச நீ கேட்கவே கேட்காத அப்படின்னு சீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சீதா பேசுறதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க மீனா. சரி சீதா, நான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஃபோனை வைக்கிறாங்க மீனா. மீனா வந்து பூக்கடையில இருக்க வேலையெல்லாம் செய்றாங்க. ஆனாலும் கவனமா அவங்க வேலைய பார்க்கவே முடியல. அங்க வர எல்லாரும் "என்னாச்சு மீனா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த எல்லாருக்குமே பூவெல்லாம் குடுக்குறாங்க. அங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் மீனா வந்து பூவெல்லாம் கொண்டு போய் குடுக்குறாங்க. இருந்தாலும் மீனா வந்து ரொம்ப அமைதியா, விஜயாத்த இப்படி பிரச்சனை செய்றாங்களே, என்ன செய்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் மீனாவ பார்க்கறதுக்காக இங்க சிந்தாமணி ரொம்பவே சந்தோஷமா அங்க பூக்கடைக்கு வராங்க. சிந்தாமணி வரத பார்க்குறாங்க மீனா. ஆனா சிந்தாமணி கிட்ட நம்ம பேசவே வேண்டான்னு அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, "என்ன மீனா? என்ன பூக்கடைக்கு வந்துட்டீங்களா? இல்ல உங்க மாமியார் பேசின பேச்சால நீங்க பூக்கடைக்கு வரமாட்டீங்கன்னு நெனச்சேனே" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மீனா? எப்படியும் பூக்கடைக்கு வரமாட்டீங்க. அதனால மேனேஜர் கிட்ட பேசி இந்த பூ ஆர்டர நானே வாங்கிடலான்னு பார்த்தேன். அதான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு கிடைக்கிற பூ ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிதானே? அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. எனக்கு தான் நல்ல பேர் கிடைக்கணும்னு நெனச்சேன். ஆனா உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு நீ யோசிக்கலையா மீனா? அதே மாதிரி தான். நீ மட்டும் பூக்கடைக்கு வரலன்னா, இந்த பெரிய பூ ஆர்டர் எனக்கு கிடைக்கும்ல. இந்த வேலைய நான் சரியா செய்வேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, "போதும் சிந்தாமணி. தேவையில்லாம பிரச்சனை செய்யாதீங்க. இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னு சொல்லும்போது, "பிரச்சனை செய்றதுக்காக வரல மீனா. உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். உன்கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இத்தன வருஷமா டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சுட்ருக்கேன். எனக்கு எவ்வளோ நல்ல பேர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆனா நீ இப்ப தான் வந்து இந்த வேலைய செஞ்சுட்ருக்க. வந்து இப்பவே உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆசைப்படுறல்ல. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ பார்த்துக்கிட்டே இரு. விஜயா பேச்சு தானே கேட்க போற? விஜயா மருமகளா? வீட்ல இருக்க வேலைய பார்க்க போற. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? சொல்லப்போனா என் வேலையில நீ தலையிடவே கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, "சிந்தாமணி உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வரவும் இல்ல. அதே மாதிரி நீங்க சொல்றத கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க தான் இப்ப என் பூக்கடைக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்க வேலையில நான் எதுக்காக தலையிடணும்? எதுக்காக நான் வந்து உங்களுக்கு பிரச்சனை செய்யணும்? என் வேலைய பார்த்துட்ருக்கேன். இந்த வேலைய நான் பொறுப்பா, ரொம்ப உண்மையா வந்து பார்த்துட்ருக்கேன். வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்றேன். அதனால எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா நீங்க தான் பொறாமப்படுறீங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செய்றீங்க. போதும் சிந்தாமணி. நீங்க பேசவே வேண்டாம். கிளம்புங்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மீனா? ரொம்ப கோவப்படுற? என்ன விஜயா வந்து உன்கிட்ட பேசுனாங்களா? நீ வந்து இந்த பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கவே கூடாதுன்னு சொன்னாங்களா? இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான். உன் மாமியார் வந்து உன்கிட்ட இப்படி பேசுனதுக்கு காரணமே நான் தான். விஜயா கிட்ட நான் தான் இப்படி பேச சொன்னேன். உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? விஜயா அத்தை கிட்ட நீங்க தான் இப்படிலாம் பேச சொன்னீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. என்ன எனக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கணும்னு, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் நெனச்சேன். ஆனா நீ தான் வந்து ம் அ அ இப்ப தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ற. எல்லாருக்கும் உதவி செய்றதா சொல்லிட்டுருக்க. ஆனா உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நெனைக்கும்போது, என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அதான் விஜயா கிட்ட நான் தான் அம் மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா, அப்புறம் நீங்க தான் வீட்ல இருக்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் மீனாவ கையில பிடிக்கவே முடியாதுன்னு உங்க மாமியார் கிட்ட பேசினதே நான் தான். அதான் விஜயா வந்து உன்கிட்ட இவ்ளோ கோவமா பேசியிருக்காங்க. இனி விஜயா பேச்ச தானே நீ கேட்டாகணும். எப்பயுமே விஜயா என் பேச்ச தான் கேட்பாங்க. நான் என்ன சொன்னாலும் சரியா இருக்கும்னு விஜயா அப்படியே நம்புவாங்க. கண்டிப்பா மீனா உனக்கு பிரச்சனை தான் வரப்போகுது பார்த்துக்கிட்டே இரு" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் வந்து மீனாவுக்கு புரியுது. சிந்தாமணி பேச்ச கேட்டு தான் விஜயா வீட்டுக்கு வந்து பிரச்சனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு. உடனே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. "சிந்தாமணி நீங்க உங்க வேலைய பாருங்க. நானும் என் வேலைய பொறுப்பா பார்க்கணும். அதான் நீங்க உண்மைய பேசிட்டீங்கல்ல. உங்க பேச்ச கேட்டு தான் விஜயா அப்படி பேசியிருக்காங்கன்னு வந்து விஜயா அத்தைய பத்தி சொல்லிட்டீங்கல்ல. இனி என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா நீங்க என்னதான் யோசிச்சாலும், கண்டிப்பா இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போறதே இல்ல. அப்படி கிடைக்க நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணி இப்படி பேசினதால மீனா ரொம்ப கோவமா இருக்காங்க. விஜயாத்த அவங்களே யோசிச்சு என்கிட்ட வந்து பேசியிருந்தா பரவால்ல. சிந்தாமணி பேச்ச கேட்டு தானே வந்து பேசியிருக்காங்க. அப்ப சிந்தாமணிக்கு நல்லது செய்யணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஜயாத்த, என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசினா, எதுக்கு விஜயாத்தையோட பேச்ச கேட்கணும்? கண்டிப்பா சீதா சொன்னது எல்லாமே சரிதான்.
இனி விஜயாத்தைக்குன்னு நான் சப்போர்ட் பண்ணவும் கூடாது, உதவி செய்யவும் கூடாது. அவங்க சொல்ற எந்த வேலையும் நான் செய்யவே கூடாது. வீட்ல இருக்க வேலைய தான் பொறுப்பா நான் பார்த்துக்கணும்னு விஜயாத்த பேசுறாங்கல்ல. இனி நான் அப்படி வந்து விஜயாத்த சொல்ற வேலைய செஞ்சுட்டு இருந்தா, இப்படிதான் சிந்தாமணிக்கு விஜயாத்த சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அதனால எனக்கு அ பூக்கடையில இருக்க வேலை தான் முக்கியம். அதே மாதிரி எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ற என் வீட்டுக்காரர் முத்து பேச்சு தான் கேட்பேன்னு சொல்லி, நானும் கண்டிப்பா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும்னு நானும் வந்து முயற்சி செய்ய தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மீனா வந்து யோசிக்கிறாங்க. விஜயா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இங்க வந்து மீனா. பூக்கடையில இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இங்க மீனாவுக்கு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக நெறைய வேலை செய்யணும். வீட்ல இந்த வேலையெல்லாம் செஞ்சா விஜய் கேள்வி கேட்பாங்க. அதனால இருக்கிற வேலைய பூக்கடையிலேயே நம்ம பார்க்க வேண்டியதுதான். இனி வீட்டுக்கு போனாலும் இவங்க எல்லாருக்கும் சமைச்சு குடுக்குறது, காஃபி குடுக்குறது, அவங்க சொல்ற வேலைய செய்றதுன்னு விஜயாத்த சொல்ற எந்த வேலையவும் செய்யவே கூடாது அப்படின்னு ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க. இங்க வந்து மீனா. மீனா வந்து பூக்கடையில இருக்க வேலையெல்லாம் வந்து செஞ்சுட்ருக்காங்க. டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஒவ்வொரு வேலையவும் பூக்கடையில இருந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க மீனா. அதனால மீனா வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆயிருது. மீனா இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு விஜயா வந்து கவனிக்கிறாங்க. ஏற்கனவே மீனா மேல விஜயா ரொம்ப கோவமா இருந்ததால, இங்க அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. "என்ன உங்க மருமக மீனா இன்னும் வீட்டுக்கு வரல? வர வர மீனா என் பேச்ச கேட்கறதே இல்ல. அதனால தான் மீனா பூக்கடைக்கு போக வேண்டான்னு சொன்னேன். எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப பாருங்க, இன்னும் மீனா வீட்டுக்கு வரவே இல்ல. முத்துவுக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னன்னு கேளுங்க" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்றாங்க. "போதும் விஜயா. மீனா வந்ததுக்கு அப்புறமா வீட்ல இருக்க வேலைய செய்யணும்னு நீ ஏன் வந்து யோசிக்கிற? நீயும் வீட்ல தானே இருக்க. அதனால கிச்சன்ல இருக்க வேலைய கவனிக்க வேண்டியதானே? மீனாவுக்கு நெறைய வேலை இருந்திருக்கும். அதான் வர ரொம்ப நேரம் ஆகுது. மீனா பூக்கடைக்கு போகக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு நீ சொன்னா எப்படி? அதெல்லாம் வந்து மீனா வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அதனால நான் ஃபோன் பண்ண போறதும் இல்ல. மீனா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. இங்க உடனே ரவி வந்து மீனாவுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. "மீனா அண்ணி எங்க இருக்கீங்கன்னு?" கேட்க, "ரவி நெறைய வேலை இருக்கு. பூக்கடையில தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க மீனா. "பரவால்ல அண்ணி. நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க. நானே வந்து எல்லாருக்கும் சமைச்சு வச்சுடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ரவி, நான் வந்து வீட்ல இருக்க வேலைய பார்த்துக்கிறேன்னு" சொல்லும்போது, "இல்ல அண்ணி, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படி இவ்ளோ வேலைய தனியா பார்த்துக்க முடியும்? நானே வந்து உங்களுக்கு உதவி செய்றேன்" அப்படின்னு கிச்சன்ல இருக்க எல்லா வேலையவும் ரவி வந்து பார்த்துக்கிறாரு. இங்க ரவி வந்து சமைச்சு வைக்கிறாரு. மீனாவும், முத்துவும் ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே மீனா வந்து அண்ணாமலைக்கு காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ஆனா விஜயாவ கண்டுக்காம அமைதியா தன்னுடைய வேலைய பார்க்குறாங்க மீனா. அங்க வீட்டுக்கு வந்த உடனே, "ரவி நீங்களே சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டீங்களா? அ ரொம்ப நன்றி ரவி" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல மீனா அண்ணி. நீங்களும் தான் நெறைய வேல பார்க்குறீங்கன்னு" சொல்லிட்டு இங்க வந்து ரவி பேசுறாரு. வீட்ல எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க மீனா. ஆனா விஜயாவ கண்டுக்காம எல்லாரையும் சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட கூப்பிடுறாங்க. விஜயா யோசிக்கிறாங்க. என்ன இந்த மீனா வந்ததுக்கு அப்புறமா எனக்கு காஃபி குடுக்கல. சாப்பிட வாங்க அத்தன்னு என்ன கூப்பிடவே இல்ல. என்ன இந்த மீனா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா? இன்னைக்கு நான் கண்டிப்பா மீனா கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவமா வராங்க. மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா விஜயாவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்காம, அவங்களே எடுத்து வைக்கட்டும். விஜயா அத்தைக்கு என்ன வேணுமோ அவங்களே சமைச்சு சாப்பிடட்டும். இனி விஜயா அத்தைகிட்ட பேசக்கூடாது. விஜயா அத்தைக்காக எந்த வேலையும் செய்யக்கூடாது. சிந்தாமணி பேச்ச கேட்டு வீட்டுக்கு வந்த விஜயா அத்தை என்கிட்ட எவ்வளோ பிரச்சனை செஞ்சாங்க. அவங்க பேச்ச தான் கேட்கணும்னு நான் நினைக்கிறாங்கன்னா, அப்ப என்ன மருமகளா ஏத்துக்கணும். சிந்தாமணி பேச்ச கேட்கக்கூடாது. சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ற விஜயா அத்தை என்ன புரிஞ்சுக்காம இருந்தா, அவங்களுக்காக எதுக்கு நான் வேலை செஞ்சு குடுக்கணும்? முடியவே முடியாது அப்படின்னு ரொம்பவே கோவமா இருக்காங்க. இங்க வந்து மீனா. இங்க எல்லாரும் வந்து சாப்பிடும்போது மீனா வந்து சாப்பாட பரிமாறுறாங்க. ஆனா விஜயாவ கண்டுக்காம மீனா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. உடனே விஜயா ரொம்ப கோவமா, "மீனா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "அத்தை என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு?" சொல்றாங்க. "எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறேன்." "ஏன் அத்தை? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை செய்றது தான் உங்க வேலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "நீ எதுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு இவ்ளோ நேரம் கழிச்சு வர? இன்னைக்கு ரவி வந்து எல்லாருக்கும் சமைச்சு குடுத்துட்டான். ஆனா தினமும் நான் சமைக்கணும்னு நினைக்கிறியா? அப்படியே நீ எல்லாருக்கும் சமைச்சு குடுத்தாலும் எந்த தப்பும் இல்லையே! நீங்க வீட்ல தானே இருக்கீங்க." அப்படின்னு சொல்றாங்க மீனா. "என்ன மீனா? ரொம்ப எதிர்த்து பேசுற?" அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை நான் எதிர்த்து பேசல. நீங்க செஞ்ச வேலைக்கு தான் நானும் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் சிந்தாமணி பேச்ச கேட்டு என்கிட்ட வந்து பிரச்சனை செய்வீங்க. எவ்ளோ சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் குடுத்தேன். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? கொஞ்சமாவது பொறுப்பா என்கிட்ட பேசியிருக்கணும். சந்தோஷமா எனக்கு வாழ்த்து சொல்லலனாலும், நீங்க வந்து பொறுமையா இருந்திருக்கணும். என்கிட்ட பேசியிருக்கணும். சிந்தாமணிக்கு மட்டும் பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்றீங்க. நானும்
உங்க மருமக தானே. உங்க வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் இத்தன நாள் பார்த்துக்கிட்டேன்ல. உங்க பேச்சு தானே கேட்டுட்டு இருந்தேன். ஆனா, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே இல்லல்ல. எனக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடாது. நான் முன்னேறக்கூடாது. நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. என் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு, இந்த வீட்ல நான் இருக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. அப்புறம் எதுக்காக உங்களுக்கு சமைச்சு குடுக்கணும்? நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணும். அதனால தான் இனி உங்களுக்காக எந்த வேலையும் செய்ய போறதில்ல. இத்தன நாள் என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, என் அப்பாவுக்காக நீ சமைச்சு குடுத்தா போதும். என் அம்மா பேச்ச நீ கேட்கவே வேண்டான்னு. ஆனாலும் உங்களுக்கு தான் அத்த நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இனி நானே யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த வீட்ல நான் இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உடனே இங்கேருந்து கிளம்ப நான் தயாரா தான் இருக்கேன். இதுக்கு மேல உங்க பேச்ச கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க மீனா. "என்ன மீனா? என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அத்த நான் யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? சிந்தாமணி சொல்லிக் குடுத்து தானே என்கிட்ட வந்து பிரச்சனை செஞ்சீங்க. ஏன் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கூடாது? பூக்கடையில இருக்க வேலைய பார்க்கக்கூடாது? வீட்ல இருக்க வேலைய தான் வந்து நீ பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல? அப்படிலாம் இருக்க என்னால முடியாது அத்த. இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் முன்னேறி வந்திருக்கேன்னா, அதுக்கு காரணம் என் வீட்டுக்காரர் முத்து மட்டும்தான். எப்பயும் போல உங்க பேச்ச கேட்கணும்னு தான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்னைக்கு சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்களோ, இப்படி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு இதெல்லாம் நெனச்சு சந்தோஷப்படாம, தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சீங்களோ, நான் வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுவேன்னு கூட யோசிக்காம, என்ன கண்டுக்காம இருக்கணுன்றதுக்காக நீங்க இப்படி தேவையில்லாத வேலைய செய்வீங்க. ஆனா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் செய்யணுமா? இப்பவே நானும் என் வீட்டுக்காரரும் இங்கேருந்து கிளம்ப தயாரா இருக்கோம். உங்க பேச்ச கேட்கணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. சிந்தாமணி என்ன பார்க்கறதுக்காக கடைக்கு வந்திருந்தாங்க. பூ கடைக்கு வந்த சிந்தாமணி, "உன்னுடைய மாமியார் விஜயா எப்பயும் என் பேச்ச தான் கேட்பாங்க. என் பேச்ச கேட்டு தான் மீனா உங்ககிட்ட வந்து பிரச்சனை செஞ்சாங்கன்னு" அவங்க எல்லா உண்மையும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. சிந்தாமணி பேச்ச கேட்டுட்டு வந்து பிரச்சனை செய்வீங்க. சிந்தாமணி பேச்ச கேட்டுட்டு வந்து மீனா வீட்ல இருக்க வேலைய தான் பார்க்கணும்னு பேசுவீங்க. இதுல உங்க பேச்ச கேட்டு உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதைய குடுத்து உங்கள ரொம்ப கவனமா பார்த்துக்கணுமா? போதும் அத்த. அப்படி எந்த வேலையும் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. ஏன் இந்த வீட்ல நான் இருக்கக்கூடாதுன்னு பேசுனீங்க. பிரச்சனை செஞ்சீங்க. அப்ப என் அம்மா வீட்ல இருந்தப்ப என் வேலைய ரொம்ப நிம்மதியா பார்த்தேன். திரும்பி இந்த வீட்டுக்கு வந்தேன். மறுபடியும் நீங்க பிரச்சனைய ஆரம்பிச்சுட்டீங்க. சிந்தாமணி பேச்ச கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க. எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேல? நான் தனியா இருந்தா கூட நிம்மதியா என் வேலைய பார்த்துருவேன். அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க இந்த மீனா எப்படிலாம் பேசுறான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மீனாவும் சரியா தானம்மா பேசிட்டு இருக்கா? அப்படின்னு முத்து சொல்றாரு. எவ்வளோதான் மீனா பொறுமையா இருக்க முடியும்? வீட்ல எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்றோம். மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும். மீனாவுக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு மீனாவுக்காக நாங்க சப்போர்ட் பண்ணும்போது, நீங்க எதுக்கும்மா சிந்தாமணி பேச்ச கேட்டு வந்து மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்? மீனா கிட்ட எதுக்கும்மா நீங்க கேள்வி கேட்கணும்? அதனால மீனா இனி உங்களுக்கு இந்த வீட்ல எந்த வேலையும் செஞ்சு குடுக்க போறதே இல்ல. போதுமா? மீனா சொல்றது எல்லாமே சரிதான். மீனா, உனக்கு கிடைக்கிற வாய்ப்ப நீ நல்லபடியா பயன்படுத்தணும் மீனா. நீ நல்லபடியா முன்னேறணும் மீனா. எங்களுக்கு நீ கண்டிப்பா முன்னேறணும்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா, என் அம்மா சிந்தாமணி பேச்ச கேட்டு பிரச்சனை செய்றாங்கன்னா, கண்டிப்பா நீ சொல்றது சரிதான். அப்ப என் அம்மா வந்து யோசிச்சு, அ நானும் மீனாவும் இந்த வீட்ல இருக்க வேண்டான்னு சொன்னாலும், மீனா சொன்ன மாதிரி சந்தோஷமா நாங்க இங்கேருந்து கிளம்பிருவோம் அப்படின்னு சொல்றாரு முத்து. உடனே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்ப என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால விஜயா பதில் பேசாம அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை வந்து விஜயா செய்ற பிரச்சனையால மீனாவும், முத்துவும் இந்த வீட்ல இருக்க வேண்டான்னு வேற யோசிக்கிறாங்களே அப்படின்னு இங்க அண்ணாமலை வேற யோசிக்கிறாரு. அடுத்த நாள் விஜயாவ பார்க்கறதுக்காக சொந்தக்காரங்க வராங்க. விஜயாவுக்கு தெரிஞ்ச எல்லாரும் வராங்க. விஜயா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மீனா வந்து அ எந்த வேலையும் செய்யாம, யார்கிட்டயும் பேசாம, விஜயாவ கண்டுக்காம அங்கருந்து கிளம்புறாங்க. உடனே முத்து சொல்றாங்க, "அப்பா நாங்க வந்து உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம்ப்பா. அது மட்டும் இல்ல மீனாவுக்கு நெறைய வேல இருக்கு. அதனால வந்து நானும் மீனாவும் கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே விஜயா யோசிக்கிறாங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா மீனா வந்து இவங்களுக்கெல்லாம் காஃபி குடுப்பான்னு நெனச்சேன். ஆனா மீனா வந்து என் வீட்டுக்காரருக்காக மட்டும் அண்ணாமலைக்கு மட்டும் சமைச்சு வச்சுட்டு இப்படி கிளம்பிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விஜயா எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்புறம் அ எல்லாரும் சாப்பிட்றதுக்காக இங்க வந்து கிச்சன்ல இருக்க சமையல் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. விஜயா யோசிக்கிறாங்க, "என்ன இந்த மீனா வர வர என்ன கண்டுக்கிறதில்ல, என் பேச்ச கேட்கறதில்ல. ஏன் எனக்கு காஃபி குடுக்கணும்னு கூட யோசிக்கிறதில்ல. ஆனா
இங்க வீட்ல இருக்க மனோஜ், ரவி, அண்ணாமலைன்னு எல்லாருக்கும் என்ன வேணும்னு மீனா வந்து கேட்டு சமைச்சு குடுக்குறா. ஆனா, இந்த மீனா என் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டிக்கிறாளே! அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேல விஜயா ரொம்ப கோவமா இருக்காங்க. மீனா வீட்டுக்கு வந்த உடனே விஜயா தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்றாங்க. என் வீட்லயே இருந்துகிட்டு எனக்கு நீ காஃபி குடுக்க மாட்ட, நான் சொல்ற வேலைய செய்ய மாட்ட, அ ஆனா உனக்கு உன்னுடைய வேல தான் முக்கியம்னு பேசுவல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அத்த. எனக்கு என் வேல தான் முக்கியம். என்னுடைய வேலையில நீங்க என்னைக்கும் தலையிடவே கூடாது. சிந்தாமணி பேச்ச கேட்டு எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நெனச்சா, நானும் இப்படிதான் உங்க பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை சொல்றாங்க, முத்துவும், மீனாவும் இப்படி பேசுறதெல்லாம் சரிதான். இங்க விஜயா தேவையில்லாம பிரச்சனை செஞ்சேன்னா, முத்துவும், மீனாவும் இந்த வீட்ல இருக்கவே கூடாதுன்னு விஜயா தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருந்தா, உன்னுடைய பேச்ச கேட்டுட்டு முத்துவும், மீனாவும் பொறுமையா இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா இங்கருந்து கிளம்பிருவாங்க. அதுக்கப்புறம் நானும் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் விஜயா அப்படின்னு சொல்லும்போது, என்ன என் வீட்டுக்காரர் அண்ணாமலை இப்படி பேசுறாரு? எப்படியாவது மீனா வந்து என்ன எதிர்த்து பேசுறதால, எனக்காக எந்த வேலையும் செஞ்சு குடுக்க மாட்டேன்னு இப்படி பேசுறதால, மீனாவும், முத்துவும் இந்த வீட்ல இருக்கவே வேண்டான்னு சொல்லலாம்னு நெனச்சேன். ஆனா என் வீட்டுக்காரர் இப்படி பேசுறாரே! இப்ப நான் என்ன முடிவெடுக்கன்னு தெரியல. மீனா எப்பயும் போல தனக்கு கிடைச்ச வாய்ப்ப நல்லபடியா பயன்படுத்தணுன்றதுக்காக, எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக, என் பேச்ச கேட்கவே மாட்டிக்கிறா. ஆனா, மீனா வந்து நான் வந்து சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எனக்காக எந்த வேலையும் செஞ்சு குடுக்க மாட்டேங்கிறான்னு மீனா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க விஜயா. என்னதான் சிந்தாமணி பேச்ச கேட்டுட்டு விஜயா பிரச்சனை செஞ்சாலும், முத்து உதவி செஞ்சதால மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது. மீனாவுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அதனால மீனாவ எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னு இதெல்லாம் பார்த்துட்டு மீனா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க சிந்தாமணி.